ஹலோ மம்மிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் லாஸ்ட் 2 மந்த்ஸாக என் குழந்தைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கிளாத் டயப்பர் பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த கிளாத் டயப்பர் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் தாங்க வருது. நான் வந்து ஆர் ஃபார் ரேபிட்டுங்கிற பிராண்ட்லேருந்து வாங்கினேன். இது உங்களுக்கு மல்டி கலர்ஸ்ல கிடைக்குது. நான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேங்க. இது வந்து இதுல இந்த முன்னாடி இருக்கிற பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூபார்ன் பேபிஸ்ல இருந்து அப் டு 1 இயர் வரைக்குமே யூஸ் பண்ற அளவுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சைட்ல இருக்கிற எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா யூரின் லீக்கேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. இதுல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கிளாத் தான் வந்து நம்ம உள்ள ஃபிக்ஸ் பண்றது. இந்த உள்ள ஃபிக்ஸ் பண்ற கிளாத் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரை ஷீட்ல எல்லாம் வர்ற அந்த ஷீட் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது சைட்ல இருக்கிற இதுவும் கிளாத்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் பண்ற பேட்ல பார்த்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. அது நம்ம இந்த பேண்டீஸ் மாதிரி இருக்கிற அந்த இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பின்னாடி இருக்கிற கிளாத் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது வந்து பூஸ்டர் பேட்ஸ்ன்னு தனியாக கிடைக்குது. அதுவும் நம்ம வாங்கிக்கலாம். சம் பேக்கேஜில் வந்து அதுவும் சேர்ந்த மாதிரி கிடைக்குது. நான் அந்த மாதிரி உள்ளது வாங்கல. இந்த பேக்கேஜில் இந்த பட்டன்ஸ் வந்து நம்ம இந்த பேண்டீஸ் மாதிரி இருக்கிற கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ட்ரை ஷீட் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் லீக் ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. குழந்தையோட ஸ்கின்னையும் எந்த வகையிலையும் இரிட்டேட் பண்ணாத மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுல நான் ஒரு 200 ml ஆஃப் வாட்டர் ஊற்றி டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி எடுத்தேன். இதுல நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 50 ml ஊற்றிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 200 ml ஊற்றினேன். அப்புறம் இதை ஊற்றிட்டு ஒரு ½ an hour கழிச்சு தொட்டு பார்த்தோம்னா சுத்தமாவே அதுல ட்ரைனஸ் இல்லைங்க. நான் காட்டன் வச்சு கூட உங்களுக்கு காட்டுறேன். கிளியரா தெரியுதான்னு தெரியல. இல்லை, என்னோட ஸ்கின் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போதுமே எனக்கு அந்த ஈரம் ஃபீல் ஆகல, அங்கே ஃபீல் ஆகல. ஆனால் இந்த டயப்பரோட அந்த பேடு வந்து நம்ம டிட்டாச் பண்ணிட்டு திருப்பி பார்த்தோம்னா அந்த பின்னாடி இருக்கிற கிளாத்து சோக்கா இருக்குது. ஆனால் இந்த வெட்னஸ் கூட நமக்கு பேக் சைடில் வந்து லீக் ஆகிறது இல்லைங்க. இந்த பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணதை டிட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சைடில் மைல்டாக ரொம்ப ரொம்ப மைல்டாக வெட்னஸ் ஃபீல் ஆகுது. பேக் சைடில் இது லீக் ஆகாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு 2 hours per day யூஸ் பண்ணுறது